الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. எனினும் ஒரு நம்பிக்கையுடைய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு தேவையிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு விலக்கியிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த உன்னதமான உயர்ந்த கண்ணியமான மாதத்தில் எல்லா இடங்களிலேயுமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய பிறப்பை பற்றி அனைத்து விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரஹ்மத் அப்படின்னா அந்த சமூகத்துக்கு ரஹ்மத் என்று சொன்னா அது எப்படி? ரஹ்மத் அப்படின்னா அருள், அல்லாஹ்வோட அருள். அந்த அருள் எங்களோட வாழ்க்கையில அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு அருள் இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்குள்ளாக எங்களோட சிந்தனை ரீதியான, உடல் ரீதியான எல்லா வகையான நிம்மதி சந்தோஷமும் அதுல அல்லாஹ் வச்சுக்கிறான். எங்களோட வாழ்க்கையில சிந்தனை ரீதியான பிரச்சனையில நாங்க மாட்டிப்பட்டிருந்தா, ஒரே மனக்கவலையில, ஒரே பிரச்சனை, ஒரே ஸ்ட்ரெஸ்ல, டிப்ரெஷன்ல, மென்டல் டிசார்டர் இப்படி இருந்தா அவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவராக இல்லை. என்னோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாம் பிசிக்கலி நாங்க டேமேஜ் ஆகி கொண்டு போவோம். என்னோட வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக, உடம்பு ரீதியாக நாங்க பலகீனமாகி கொண்டு போவோம். அப்படின்னு சொன்னா அந்த ரஹ்மத்துடைய அந்த பார்வை எங்களுக்கு படலையோ, ரஹ்மத் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போக வேண்டும், நிரந்தரமாக இருக்கக்கூடிய. ஏனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே எங்களுக்கு ஈடேற்றம் தான், நிம்மதி தான். அப்ப இது நாங்க எப்பவுமே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா அது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகான முன்மாதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அழகான முன்மாதிரின்னா அது என்ன விஷயத்துல அழகான முன்மாதிரி? முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்து நடக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு அது முன்மாதிரியாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப
அதனால எங்களுக்கு கிடைக்கிற லாபம் உலகத்துல நாங்க சிந்தனை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்களோட பொருள் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எங்களோட அதாவது சூழல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நாங்க சந்தோஷமா இருக்கிறது தான், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான். அப்ப படைக்க ரொம்ப எங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அதனால எங்களுக்கு உலகத்துல லாபம் ஒன்று கிடைக்கும். அதனாலதான் இமாம் துஆ ஓதத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகத்திலும் தான் யாரெல்லாம் நல்ல நிலைமையை தான், ஆகிரத்திலையும் தான். வெறுமனே ஆகிரம் மட்டுமல்ல, உலக வாழ்க்கை எல்லாம் தந்திக்கிறது ஆகிரத்துல மட்டுமுள்ள நிலைமை அல்ல, உலகத்திலேயும் அவர் நிம்மதியா சந்தோஷமாக இருப்பார். அதனுடைய அடையாளம் ஆகிரத்திலையும் அவருக்கு கிடைக்கும். உலகத்திலேயே அவர் தொழுகை இல்ல, நிம்மதி இல்ல, அல்லாட கட்டளை இல்ல, ஒரு ஜாதி வாழ்க்கை என்னடா, அப்ப ஆகிரத்திலையும் அவர் பிரச்சனைக்குரியவராக இருப்பார். அப்ப ரெண்டு உலகமும் தான் எங்களுக்கு நலவு. அதனாலதான் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையாக இப்ப சொல்றதுதானே சுன்னத்து. சுன்னத்து அப்படின்னு சொல்றது, இப்ப அதுக்கு ஒரு டெபினேஷன் ஒன்று கொடுத்தீங்க. சுன்னத்துக்கு என்னண்டா, செஞ்சா நன்மை செய்யலாட்டி பரவாயில்லை, செஞ்சா நன்மை செய்யலாட்டி பரவாயில்லை. நிறைய கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. இதைத்தான் இதை நாங்க விளங்கினது எப்படி தெரியுமா, சுன்னத்து செய்ய நன்மை கிடைக்கும், இல்ல சும்மதில்லை பரவாயில்லை. அதனாலதான் சுன்னத்து தானே அந்த வார்த்தை வந்திருக்கிறது, சுன்னத்து தானே. இப்ப சுன்னத்து தானேன்னு வந்ததுனால அதுல எங்களுக்கு பெரிய ஒரு தேவையோடு நாங்க அதை உணர்றது இல்லை. அது முக்கியம் தேவை அப்படின்னு தேட ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம். அது எங்க இருக்குது, அதை எப்படி செய்யணும்ன்றதுக்கு பின்னால போவோம். அதை பிரிக்க மாட்டோம். அது அந்த காலத்துக்கு உள்ளது, இந்த காலத்துக்கு இல்ல, அது அந்த நாட்டுக்கு உள்ளது, இந்த நாட்டுக்கு தேவையில்லை, அது அந்த சூழலுக்கு உள்ளது, இந்த சூழலுக்கு இல்ல. சும்மா கிதாபுகள்ல இந்த அளவு தூரத்துக்கு ஹதீஸ்கள் பதியப்பட்டிருக்குது, அதெல்லாமே இன்னைக்கு சும்மா சாதாரணமா போயிட்டு. அப்ப அல்லாஹ் இதெல்லாம் பாதுகாத்து தந்தது சுன்னத்து தானே விட்டு போறதுக்கா. சஹாபாக்கள் சுன்னத்து அப்படின்னு எடுத்து நடந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா, நான் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதை எடுத்து நடப்பேன், அது கட்டாயம் எடுத்து நடப்பேன். ஏன்னா லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இப்ப அதையும் தாண்டி அல்லாஹ் எங்களுக்கு எப்படி விளங்க வைக்கிறான் என்று சொன்னா, உங்களுக்கு அப்படியே விளங்கலையா, சயின்டிபிக்கல் ப்ரூஃப் ஆகும். சயின்டிபிக்கல் ப்ரூஃப் என்ன, சுன்னத்தான வாழ்க்கை எடுத்து நடவுங்க, உங்களுக்கு இன்னின்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. உலகத்திலே தான் நிம்மதியா உங்களுக்கு வாழையிலும் மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சயின்டிபிக்கலாவும் நாம உங்களுக்கு தாரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்தை நீங்க சாதாரணமா நினைக்கிறாதீங்க. வாலிபர்களே, வாலிபர்களே, யாரை யாரையோ வாழ்க்கைய பார்த்து அவன மாதிரி முடிவெட்டுறது, இவன மாதிரி உடுக்கிறது, அவன மாதிரி நடக்கிறது, அதெல்லாமே ஒன்றும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை அதுதான் ஈடேற்றம், அதுலதான் நிம்மதி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒன்றாக இப்ப ரிசர்ச் பண்றாங்க, இது என்ன, ஏன் சொல்லப்பட்டிருக்குது, ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சுன்னத்தையும் எடுத்து பார்த்தா அற்புதமான முறையில அல்லாஹ் தஆலா அதனுடைய பெனிஃபிட்களை, அதனுடைய அங்க முன்மாதிரியான நிலைமைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் முழுமையான சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு மிக நீளமான ஒரு ரிசர்ச்சை நான் சுருக்கமாக நீங்க விலகி கொள்ளணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு போவேன். ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில அந்த சுன்னத்தை இருக்கிறது. இது துனியாவுடைய எங்களோட நலவையும் நாங்க கேட்கிறோம் தானே அல்லாஹ்விடத்துல. அந்த துனியாவுடைய நலவும் இதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது நிச்சயமாக அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை எடுக்கிறதுனால எங்களோட வாழ்க்கையில துனியாலையும் எங்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அதுதான் அந்த சுன்னத்தினுடைய அந்த மிக முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, கட்டாயம் நான் அதை செய்யணும். துனியா எனக்கு அதுக்கு இந்த லாபமும் இருக்குது, இந்த லாபமும் எனக்கு இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ்
அதை எனக்கு தந்தே தீர்வான், அல்லது லாபத்தை நினைச்சு நாங்க செய்யறோம். கொஞ்ச நாள்ல சுண்ணத்தோட முஹப்பத் உண்டாகும். சுண்ணத்தை தான் எடுத்து நடக்கிறேன், ஆனா லாபம் எனக்கு முன்னால. காந்தி என்ன சொன்னாரு? இண்டிபெண்டன்ட் மிட் நைட், இந்த காந்திஜி முக்கியமானவருடைய புத்தகங்கள்ல எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஆரம்பத்துல தவறாக சொல்லப்பட்டிருந்துச்சு. 1929 நான் ஜெயில விட்டு வெளியில வந்தேன். ஜெயில இருக்கிற காலத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சி வெளியில வந்தவங்க சொல்றாரு, மோஸ்ட் கிரேட் பர்சன், ஒரு மிக சிறந்த ஒரு மனிதன் இன் மை லைஃப், என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததுல. அப்ப அதுக்கு போல அவங்க சொல்றாரு, நான் அதனாலதான் அவனோட வாழ்க்கையை பின்பற்றேன் அப்படின்றான். ஆனா இஸ்லாம் இருக்கு அவர்கிட்ட, அவர் முஸ்லீம் இல்ல. அவர்கிட்ட கீழே உடுத்து கொண்டிருந்த ஒரு துணியும் மேல போட்டு கொண்டிருந்த துணியும் கம்பு கையில வச்சிருப்பாரு, எப்பவுமே கம்பன கையில வச்சிருப்பாரு. சாப்பாடு சிம்பிளா இருக்கும். பெரும் 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 அந்த பிரிட்டிஷுடைய அந்த ஆட்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நேரத்தில் வந்தவங்க எல்லாரையும் சந்திச்ச போனது அதே ட்ரெஸ்ஸோட தான். கையும் இல்ல, கோட்டும் இல்ல, எதுவும் இல்ல. அதை நான் சொல்றாரு, இந்த சிம்பிளிசிட்டியான முஹம்மதுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைக்கேல் ஹெச் ஹார்ட் The 100ல எழுதுறாரு, நான் அவரு The 100 பார்த்திருப்பீங்க. நான் நம்மளுக்கு 38 லாங்குவேஜஸ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, 38 லாங்குவேஜ்ல. அதுல கிட்டத்தட்ட 100 உலக ஆரம்பத்திலிருந்து அவருடைய காலம் வரையில, சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால வரையில அவர் பார்த்த கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு சிறந்த அந்த நிலைமையுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி 100 பேர் சட்டரை கொண்டு வராங்க. அதுக்கு பின்னால் ஒரு 360 பேருடைய பேர்களை கொண்டு வராங்க. அதுல முதலாவது சாப்டர் என்னன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்து அவர் ஒரு கிறிஸ்டியன், மைக்கேல் ஹெச் ஹார்ட் ஒரு கிறிஸ்டியன். அவருடைய பிரிட்டிஷ் குரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் இருந்து அவருக்கு அவர் சொல்றாரு, 7-8 எடிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு, எனக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் இருந்து அம்புகள் ஏவப்பட்டது. ஏன்னால் ஒரு பியூர் கிறிஸ்டியனான நீ இருக்கிறாய், நீ போயிட்டு முஹம்மத முதலாவது கொண்டு வந்திருக்கிறாய், எங்களுடைய ஈசாவை 2வது கொண்டு வந்திருக்கிறாய், இது எங்களுக்கு கேவலமாக இருக்குது. முதலாவது ஈசாவை கொண்டு வா, இயேசுவ, அதுக்கு புறணிகளை கொண்டு வா அப்படின்ற கடிதங்கள் எனக்கு எழுதப்பட்டு என்ன தூற்றினாங்க, எனக்கு ஏசினாங்க, எங்க புத்தகத்தை இல்லாமலாம் எனக்கு சொன்னாங்க. ஆனாலும் இந்த உலகம் அழியும் வரையில இந்த புத்தகத்துல முதல் பாடமாக முஹம்மது தான் இருந்தார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறார். அவர் ஏன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கைய நான் படிச்சேன், ஏனே எல்லாத்தையும் படிச்சுதான் எழுதியிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை. வாயால பேசினத உடல் செயல் ரீதியாக செய்து காட்டின, ஆத்மீக ரீதியாக லௌகீக ரீதியாக வழிகாட்டின ஒரு மனிதர் தான் இந்த கிரேட் பர்சனாலிட்டி. He is the last prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நபியாக அனுப்பப்பட்ட அந்த முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கூட வார எடிஷன்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, அதுல முதலாவது முஹம்மது அப்படின்னு தலைவர் போட்டிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனால் அந்நிய மனிதர்கள் கூட அந்த ரிசர்ச்ச செஞ்சு 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 அவங்களுக்கு அதுல நம்பிக்கை. சயின்டிஸ்ட் என்ன செய்யறான், உட்கார்ந்து கொண்டு முஸ்லீம்களோட இருக்கிறவன் முஸ்லீம்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால வேற நல்ல முறையில அவங்க சூப்புவாங்க வாயில வச்சு. பொதுவாக என்னோட மிக முக்கியமான ஒரு சுண்ணத், இப்ப வாலிபர்கள் இன்னைக்கு உள்ள பெரியவங்க இந்த சுண்ணத்தை இல்லாம போயிட்டு சாப்பாட்டு சமண வலிக்கு அதுக்கு பின்னால கைய நல்ல முறையில சூப்புறது. இன்னைக்கு ஸ்பூன் தானே பாவிக்கிறது, ஒத்து சமத கொக்கா கோலா ஃப்ரீ அப்படின்னு அந்த போய் உட்கார்ந்து கூட கரண்டியாலதான் எடுத்து அடிக்கிறது. அப்ப இல்லடா அங்க வச்சிருக்கிற அந்த பொருட்களால சாப்பிடுறது. நாங்க நினைக்கிறோம் ஒரு ஸ்டைலா அது சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி. யாராவது கையால சாப்பிட்டா அதை பார்த்து ஒரு மாதிரி இவ்வளவு முன்னேறிக்கிற காலத்துல போய் கையால சாப்பிடுறாரு, இவருக்கு தெரியாது, இவர் நோயாளி ஆகி கொண்டு போறாரு, இவர் சாப்பிடுறது கொஞ்ச நாள்ல முடிஞ்சு பெட்டுக்கு பேசிடுவாரு, கையால சாப்பிட்டவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு.
கைய விரல போட்டு சூப்பரா காரணம் இது. இது இவ்வளவு முஸ்லீம்கள் இந்த மாதிரியான அந்த நிலைமையில எங்க மஜ்மாக்கு போனாலும், எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், அங்க எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட்டு நல்ல முறையில வெள்ள சூப்பராக. என்ன காரணம்? ரிசர்ச் பண்றான் அவன். ரிசர்ச் பண்ணினவன் சொல்றான், சாப்பாடு வயிற்றுக்குள்ள போனதுக்கு பின்னால அங்க செமிபாடு அடையணும். செமிபாடு அடைகிறதுக்கு என்னோட போறதுல சிஸ்டங்கள் இருக்குது. வாய்க்குள்ள சாப்பாடு போடுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ள சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லா மெண்டு நல்ல முறையில தப்பி அதுக்கு பொருள்தான் உள்ளுக்கு விழுங்குவாங்க. நல்ல வாயில போட்டு சகனிக்கிறத முடிக்கிறதுக்கு அவசரமா தின்னு முடிக்கிற அந்த நிலைமை இல்ல. அமைதியான வாயில போடுவாங்க, அமைதியான தப்புவாங்க. வாயில அல்லாஹ் பல்ல தந்திக்கிறான். வாயில எச்சி இருக்குது. இந்த பல்லும் எச்சியும் முதலாவது உங்களோட சாப்பாட்டை நல்ல முறையில அரைக்கிறதுக்கு ஒரு மெஷின், அல்லாஹ்வோட அற்புதமான குதிரை. அது இங்கதான் அரைக்கப்படும். வயிற்றுல போயிட்டு அரைக்கிற வேலை வயிற்றுக்கு இல்ல, வயிறு செல்வாடைய வேலையை செய்யும். நான் என்ன செய்யறேன்டா, இங்க 2 வாய் தப்பியாச்சு உடனே முழுங்கிறது. ஏன்னா சாப்பாடு முடியும் போது அடிக்க தள்ளணும் அவசரமாக உள்ளுக்கு அனுப்பிடுறோம். இப்ப அந்த இறை பையனுக்கு ஓவர்லோட் போட வேண்டிய சாப்பாடு போயிட்டு செல்வாடு அடையணும், செல்வாடு அடையணும். செல்வாடு வைதிக்குதானே. இதுல ஒரு சென்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு சென்ஸ் ஒன்று. நாங்க போன கையில வச்சு அத மோசக்கிட்ட கொண்டு வந்தோடனே எப்படி போன் தொடப்படுதோ அது மாதிரி சென்சர் இருக்குது. சென்சர் என்னோட வயிற்றுல இருக்குது. அல்லாஹ்வோட அற்புதமான ஏற்பாடு. 1 செகண்ட், ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான கமெண்ட்களை கொடுக்கும். அற்புதமான அல்லாஹ்வோட பதம். அதனால குளிர்படுது, சூடுபடுது, பார்த்தோன்னே வேர்க்குது, பார்த்தோன்னே மனசுக்கு சரி வரது இல்ல, யோசனையா இருக்குது, ஏண்டா இப்படி எல்லாமே சேஞ்சஸ். அந்த சென்சர் தான். அதே மாதிரிதான் வயிற்றுல இருக்கிற சென்சர். வயிறு சொல்லும் போதும் நிப்பாட்டிக்கோ இதுக்கு பின்னால சாப்பிடாது. அது மூளையை கொடுக்குற அந்த கமெண்ட் மூளை உடனே அதை கஷ் பண்ணும். அதுக்கு பின்னால பொடி அதுக்கு ரெடி ஆகணும். இதை கமெண்ட் கொடுக்கிறாரு வயிறு போதும் இல்லை இன்னொரு தின்னுவோம் அகல சாந்திக்கிற மிச்சத்தை உலகம் ஒட்டுங்க அதே தின்னுவோம், வீணாக்க கூடாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. சிம்பிளா சாப்பிடுவாங்க, நல்லா வாயில போட்டு மெல்றது சுண்ணத்து. அது நல்ல முறையில மென்றதுக்கு பின்னால தான் விழுங்குவாங்க. வயிறுல டைஜஸ்ட் கூடிய வேலை மட்டும்தான் இருக்குது. இப்ப வாய்க்குள்ள போன அந்த சாப்பாடு அதுல இருக்கிற உமிழ் நீர் வயிற்றுக்குள்ள போனோடனே அங்க டைஜஸ்ட் ஆகுது. இப்ப மலச்சிக்கல் உண்டாகாது, கப்ஸ் உண்டாகாது. நாங்க இன்றைக்கு தின்ற அதிகமான பேருடைய முறை வாயில சாப்பாடை போட்டு சப்புறது இல்ல. 2 சப்பு உள்ளுக்கு போட்டோன்னே வயிறு செறிவாடைகிற வேலையை செய்யும். அது செறிவாடைய இப்ப செய்யறதுக்கு மாத்திரமா அது அரைக்கிற வேலையை செய்யுது. அரைக்கிற வேலையை செய்யறதுல இப்ப டைலத்துக்கு போற அந்த வலி மூடப்படுது. இப்ப அதுல காத்து நிறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப இது வயிற்றுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ்? வாயில நடக்க வேண்டிய ப்ராசஸ் இப்ப வயிற்றுக்குள்ள நடக்குது. இந்த நேரத்துல காற்று நிறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல புளிச்ச ஏப்பம் போகும். இந்த நேரத்துல காத்து போகும். அதிகமா காத்து போறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. அதைத்தையும் கொடி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களை நோயாளிய படுக்க போடலாம், அதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா என்னோட அந்த வேலையை சரியா செஞ்சுட்டோம்னா வாயில போட்டு நல்ல முறையில மெல்றது. இதனால பாருங்க, என்னோட பல்லுக்கு தானே பல்லுகள், இந்த பல்லுகள் ஸ்ட்ராங் ஆகும், பல்லு ஸ்ட்ராங் ஆகும். அதனால டென்டிஸ்ட போனா நீங்க பல்லு வலிக்கிறீங்க, அந்த பல்லு பக்கத்தால சாப்பிடுறது குறைவாக இருக்கும். பல்லு முழுக்க இருக்கிற 32 என்னோட எல்லா இடத்தால சப்பப்படும். அதுக்கு நல்லா டிஃபரெண்டான டீச்சர் வச்சிருக்கிறார். நான் சொல்றோமே சிங்களத்துல குருத்தக்க, ரஜனக்க, புலச்சாருங்க, சாருங்க நானா பிரிச்சுக்கிறான். குருத்தக்க, ரஜனக்க இது ஆரம்பத்துல சாப்பிடுறது, இறைச்சியில சாப்பிடுறது, சிப்பனங்க அதோட முதல்ல பாருங்க. நீங்க முழுமையாதீங்க, சும்மா நல்லா சப்புங்க வாயால. அந்த பல்லுகளுக்கு அதனால எனர்ஜி உண்டாகும். அது அங்க சரதாலய செல்லம் அவங்க சப்புறது அது உள்ளுக்கு போடுறது. அதுக்கு பின்னால விழுங்குறது, அதுக்கு பின்னால்தான் அது விழுங்குறது. அதனால
வயிற்றுக்கு தேவையான அந்த நிலைமை உண்டாகி அசன்ஸ வெளியாகும். அந்த பிளட்டுடைய அந்த சர்க்குலேஷன் கிட்னியில் இருந்து அசன்ஸ வெளியாகும். கழிவெல்லாம் நல்ல முறையில போகும். மோஷன் சீராக போகும். இவருடைய லிமிட்டான சாப்பாடு. இவருக்கு இப்ப டயட் ப்ரோக்ராம் எல்லாம் செய்ய தேவையில்லை. ஸ்லிம் சும்மாவே ஸ்லிம்மாக ஆகுவாரு. பல்லு ஸ்ட்ராங் ஆகும். இப்ப இந்த சுண்ணத்து ஒரு சுண்ணத்து வாயில போட்டு சப்புறது நல்ல முறையில மேல்றது கொஞ்ச நேரம் போகும். ஆனா பரவாயில்லை, ஒரு 6-7 நிமிஷங்கள் என்னோட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போகுது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நல்ல முறையில கிடைக்கும். இது கொலாப்ஸ் தானா? வயிறு எவ்வளவு தான் சாப்பாட்டை போட்டாலும் அந்த சென்சர் வேலை செய்யாது. ஏன்னா மெஷின் எல்லாம் அப்செட்டா நீக்குது. ஒரு திண்டு ஓவர் ஈட்டிங் அண்ட் ஓவர்லோடட் அந்த வயிற்றுக்கு போனதனால அல்லாஹ்வோட அற்புதமான குதிரத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க சிம்பிளான அந்த முறை. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப அது வயிற்றுக்கு போனதுக்கு பிறகும் அதை விட்டுடாமிக்கட்டான். நீங்க விரல எடுத்து நல்ல முறையில கைய நல்ல சூப்பம் பொழுது இந்த விரல்ல ஒரு விதமான கெமிக்கல் ஒன்று இருக்குது. அந்த கெமிக்கல் வயிற்றுக்குள்ளாக பேசி சாப்பாட்டை செவிவாடைய. இது ஒரு அந்நியன் இதை கண்டுபிடிச்சி இதுதான் முஸ்லீம்கள் விரல சூப்புறது காரணம் அப்படின்னு சொல்லி அவன் இஸ்லாத்துக்குள்ள வாரா. எப்படி இருக்கு? அவன் இஸ்லாத்துல இந்த ரிசர்ச்ச பண்றான், இந்த ரிசர்ச் எழுதுறாரு. அதனால பாருங்க, சும்மா தானே கைக்குது சாப்பாட்டு கரைய கொண்டு வந்துச்சு. கைப்படாமன்னு சொல்லுவாங்க. ஏன் கைப்படாம? சைலண்ட் ஒன்றுமே இல்லை. ஏன் கைப்படாமன்னு சொல்றீங்க? கைக்கு கிளவுஸ போட்டு குடிங்க பரவாயில்லை. ஆனா இந்த ஸ்ட்ரைட்டா கைப்படக்கூடாது. கைப்பட்டா சாப்பாடு கெட்டு போகும். கரையில கைப்பட்டா சாப்பாடு கெட்டு போகும். அப்ப எங்களுக்கு எழுதுல இல்ல கையில கெமிக்கல் நீக்குதா இல்லையா? ஆனா பட்டாங்க சாப்பாடு கெட்டு போகுது. இங்க என்னமோ இருக்குது, அதான் நாம சூப்புறோம். அது உள்ளுக்காக டைஜஸ்டுடைய இவ்வளவு பெரிய அல்லாஹ் குதிரத்துல பாருங்க. இது என்னோட உடம்புக்கு தேவையான எனர்ஜி, ஹெல்தி லைஃப். பல்லோட சம்பந்தப்பட்டதுதான் எங்களோட பிரஷ். நாங்க இன்றைக்கு அநேகமாக நான் நம்புறதுக்கு பிரஷையும் டூத் பேஸ்டையும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு சுண்ணத்தான கூட மிஸ்வாக் தரப்பட்டிருக்கிறது. சுண்ணத்து மிஸ்வாக் நாங்க பல்ல தீர்த்தது அநேகமாக ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது. உலக வரலாற்றுல முதல்ல டென்டல் பல்லு ஹாஸ்பிட்டல் உருவானது ஒரு சுமார் 90-80 வருடங்களுக்குள்ளதான். அதுக்கு முன்னாலெல்லாம் டென்டல் இருக்கல, பல்லுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கல. இந்த 80-90 வருடங்கள் இந்த டென்டல் உருவானதுக்குரிய வரலாறு பார்த்தீங்கன்னா மெயினாக எப்ப டூத் பேஸ்டும் பிரஷும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அப்பதான் டென்டல் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் எல்லாருமே நேச்சுரலா அல்லாத ஏற்பாடு கம்பத்தான் பாவிப்பாங்க பல்ல தீர்ப்பதுக்காக வேண்டி. உலகத்துல இந்த எச்ச விட பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அந்த எச்செடுத்து புண்ணுங்க போகிறது, அந்த எச்செடுத்து வைக்கிறது. அதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது, எச்ச எடுத்து வைக்கிறது. அந்த எச்சிலேயே ஒரு அல்லாஹ் வச்சிருக்கிறார். இப்ப அதெல்லாத்தையும் இல்லாமலாக்கி எங்களோட கெமிக்கல் பொடியாக தானே இப்ப ஆக்கி வச்சிருக்கிறார். நாங்க இப்ப கெமிக்கல் பொடி. இப்ப பல்ல தீட்டத்திலே கூட இதுக்கு இருக்கிற டூத் பேஸ்ட்ல எத்தனையோ வகையான டூத் பேஸ்ட் இருக்குது. என்னோட ஆன்ம தன்மையை இல்லாமலாக்கும், அதனாலதான் அவர் தெரியாம சோப்பு கலர் ஒரு அடையாளம், கருப்பு கலர் ஒரு அடையாளம், பச்சை கலர் அடையாளம், நீல கலர் அடையாளம் போட்டிருக்கிறார். நம்ம யாரும் தெரியாது எங்களுக்கு. ஏன் கருப்பு அடையாளத்தை போட்டிக்கிறான், ஏன் சோப்பு அடையாளம்? பாருங்க, டூத் பேஸ்ட் எடுத்து அதுல சின்ன கோரண்டை போட்டிப்பான். ஒன்று சோப்பு இருக்கும், அதுல பச்சை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குது. அதுல சிலவங்க மிக விரும்புவாங்க இந்த டூத் பேஸ்ட் தான் அப்படின்னு. அதுல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதை நீங்க தீர்த்ததுக்கு பின்னால வாய் ஒரு செகண்ட்ல காஞ்சி போகும், ஒரு செகண்ட்ல காயும். அங்க ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுவே நிகோட்டின் இருக்குது. அதுல இதெல்லாம் எங்களோட பல்லுகளை பாதுகாக்கிறதல்ல, அது பல்ல பெருக்க செய்யும், பல்ல நாசமாக்கி போட்டுடும். ஆனா மிஸ்வாக் அந்த காலத்தில் 1400 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லுவாங்க, விஸ்வா பாவிங்க வாயில சுத்தமாக்கும், வாயில நல்ல நிலைமையை உண்டாக்கும், உங்களோட புத்திய கூர்மையாக்கும், கண் பார்வையை கூட்டும். இப்ப இன்றைக்கு ரூட் கனலை பத்தி
சொல்றாங்க, மெடிக்கல் ஃபீல்டுங்கிறவங்களுக்கு தெரியும், ரூட் கனல் தான் உங்களோட பல்லு கலந்து இருக்குது. இப்ப அந்த பல்லுக்கு பொய்ப்பல் போட இயலாது. பொய்ப்பல் போட்டா ஒரே கலந்து விழும். அதனால ரூட் கனல் பண்ணுவாங்க. அந்த இடத்த ட்ரில் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு பல்லு போடுவாங்க. அந்த இடத்த ட்ரில் பண்ணி பல்லுன்னு போட்டா செட்டில், அது செட்டிலிங் டூத்தாக அப்படியே நிற்கும். அதை கரெக்டா அது போல செய்ய இயலாது. அப்ப இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ரூட் கனல் பண்ணலாம். ஏண்டா நீங்க ரூட் கனல் பண்ணதுல உள்ளுக்கு இருக்கிற நரம்புகள் தாக்கப்பட்டு அதால கேன்சர் உண்டாகிறதுக்கு இடம்பாடு இருக்கு. அப்ப இது காரணம் என்ன தெரியுமா? இந்த பல்லுகளோட நரம்புகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சில நரம்புகள் மூளையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, சில நரம்புகள் கண்ணோட சம்பந்தப்பட்டு இருக்குது, சில நரம்புகள் உடம்போட சம்பந்தப்பட்டு இருக்குது. அப்ப என்னோட கையோட காலோட எல்லாம் இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்டு இருக்குது. நாங்க மிஸ்வாக் செய்யத்திலே கண் கூர்மையாக ஆனது எப்படின்னா, அந்த மிஸ்வாக் அது செய்யும் பொழுது அதில் இருக்கிற எச்சியும் மிஸ்வாக்கும் மிக்ஸ் பண்ணப்படுது. அது நரம்புகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த நரம்பு வழியாக அதற்குரிய சுத்தமான அந்த எனர்ஜி பவர் போகுது. கண்ணுக்குள்ள இருக்கிற ஜெல் தன்மையா கூட்டக்கூடியதாக இருக்குது. தஹஜ்ஜுடைய நேரத்துல மிஸ்வாக் செய்த பழக்கம் யாரும் இருக்குமோ அவங்கள பாருங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆரம்பத்துல தவறு தப்லீகுடைய இழைப்புல ஈடுபடக்கூடிய ஆரம்ப பெரியாருடைய வரலாறு ஆச்சரியம். ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறாங்க? இவ்வளவு சுறுசுறுப்பு இந்த வயசு. நான் உஸ்தாத்மால வாழ்ந்திருக்கிறேன், 96 வயது தேவபந்துல. எப்படி ஆக்டிவ், எப்படி பாடத்துக்கு வருவாங்க அவங்கள. அந்த வாழ்க்கை என்று பார்த்து அந்த சுண்ணத்தான வாழ்க்கை. தஹஜ்ஜுடைய நேரத்துல என கண்ணால நான் கண்டிருக்கிறேன். விஸ்வாக்க தீட்டி தீட்டி நின்று கொண்டிருப்பாங்க. இரவு 3 மணி 3:30 பிள்ளைகள் எல்லாம் முதலெடுக்க வருவாங்க, தொழுவதற்கு. அந்த உஸ்தாத்மார்கள விஸ்வாக்கோட நான் பார்த்திருக்கிறேன். பெரும் பெரும் அந்த உலமாக்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தஹஜ்ஜுடைய நேரத்துல உடம்பு புத்துணர்ச்சி உண்டாகுது. பிளட்டுடைய சர்க்குலேஷன் சீரா அமைதி. இன்னைக்கு சயின்ஸ் இத சொல்லுது. 1400 வருடங்களுக்கு முன்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில எங்களை காட்டி தந்திருக்கிறாங்க. நீங்க ஓவா குச்சிய பாவீங்க. ஹதீஸ்ல வந்த முறைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 முறை மிஸ்வாக் செய்வோம். 30 முறை. நீங்க பிரஷையும் டூத்பேஸ்டையும் வச்சிருந்தா இந்த ஒரு கூட்டம் நீக்குது. அது அந்த காலத்தில் உள்ளது. இந்த காலத்துக்கு அது தேவையில்லை. இந்த காலத்துக்கு பிரஷும் டூத்பேஸ்டும் இருக்குது. பார்த்தா அவன பிரஷும் டூத்பேஸ்டும் காலையில மாலையும் தவறாம செஞ்சிருக்கிறீங்க. அதே மாதிரி தவறாம டென்டலுக்கு போறீங்களே, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? மிஸ்வாக் செஞ்சவர் மாஷா அல்லாஹ் 70 வருஷம் 50 வருஷம் மிஸ்வாக்கே செஞ்சவர் டென்டல் பக்கம் திரும்பி பார்த்தோம் இல்லை. யோசி பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எங்க வச்சிருக்கிற நாங்க எங்க போயிட்டு மாட்டி வச்சு. இப்ப ஒரு நாளைக்கு 30 முறை விஸ்வாஸ் செய்யும். ஹதீஸ்ல வந்தீங்களே தொழுகைக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்வாஸ் செய்வாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு விஸ்வாஸ் செய்வாங்க. வுது செய்யற நேரத்துல விஸ்வாஸ் செய்வாங்க. ஒரு தொழுகையுடைய நேரத்துல 3 நேரம் விஸ்வாஸ் செய்வாங்கண்டா 5 நேர தொழுகையில 15 முறை ஒரு நாளைக்கு விஸ்வாஸ் செய்வோம். சாப்பிடுறதுக்கு முன்னால, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால விஸ்வாஸ் செய்வாங்க. யோசிவார் ஒரு 3 முறை 2 முறை 20 முறை அவர் ஒரு நாளையில சாப்பாடு மனைவியோட பேசுறதுக்கு முன்னால, யாரோட பேசுறதுக்கு முன்னால, காலையில எழுப்பினொன்னே தூக்கத்துக்கு போறதுக்கு நேரத்துல அதிகமா மௌனமா இருந்ததுக்கு பின்னால அதிக வருது. சல்லல்லாஹு இவ்வளவு விஸ்வாச பாவிச்சிருக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையும் சூத்திரத்தையும் வச்சுக்கொண்டு சேப்புல ஒரு தண்ணி போட்டில போட்டுக்கொண்டு சுத்தமா இல்லையா 30 முறை 25 முறை விஸ்வாசம் செய்யறதுக்கு அது சுத்தம் சொன்னா செய்யறீங்க. அப்படி சல்லல்லாஹு சுன்னத்துதான். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, பல்லுடைய அந்த ஸ்ட்ராங், பல்லுடைய அந்த 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 தெளிவான நிலைமை இதுல இருக்குது. நாங்க ஆனா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அது விஸ்வாசம். நான் நினைக்கிற மாதிரி வாழ்வதற்கு இப்ப விஸ்வாச பத்தி ஒரு அறிமுகமும் இருக்குதோ இல்லையோ தெரியாது. சும்மா கப்பு கொட்டிதானே அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க தொழிலுக்கு முன்னால விஸ்வாசம் செஞ்சுட்டு அதை சேப்புல போனதுல ஒரு விதமான அருவருப்பு மாதிரி, அது சும்மா ஒரு அருவருப்பு மாதிரி இருக்குது. அதை பாருங்களே, சப்ல நின்று விஸ்வாசம் செஞ்சு சேப்புல போடுறாங்க. இதெல்லாம்
அந்த தெளிவில்லாதனுடைய குழப்பமே தவிர, விளக்கம் இல்லாத நிலைமையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. பல்ல நீங்க விசுவாசம் செஞ்சா அது இருக்கிற வார உமிழ் நீர் இருக்குது. அந்த உமிழ் நீர் உங்களோட பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய ஷிஃபா, பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய ஷிஃபா, நோய் நிவாரணி. உங்களோட சகோதரனுடைய உமிழ் நீர் உங்களுக்கு நோய் நிவாரணி. இன்னைக்கு எப்படி அது வெஸ்டர்ன் ஸ்டைல்ல காட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, வைஃப் குடிச்ச கோப்பையில தண்ணி வைஃப் தான் குடிக்கிறா, அந்த கோப்பையை கழுவிதான் மாப்பிள்ள குடிக்கிறார். ஏன்னா வாய் பட்டிருக்குது. இதை விட கேவலம் குடிக்கிறார். மஸ்ஜித்ல பாருங்க, கோப்பையை வச்சிருக்குது, அந்த கோப்பையை கழுவிதான் குடிப்பார். ஒருத்தர் குடிச்சிட்டு போவாரு, அடுத்தவர் வந்து அது கழுவிதான் குடிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட வாயில பட்டது அது சரியில்லை. அதனாலதான் போயிட்டு அப்படின்ல உட்கார்ந்து மறந்திருக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா அதெல்லாம் வச்சிருக்கிற ஆரோக்கியத்தை இங்க நாங்க அதை விட்டு வெளியில வைத்திருக்கோம். இன்னொரு மனிதன் உண்மையான மனிதனுடைய உமிழ் நீர் உங்களுக்கு ஷிஃபா அதீஸ்ல வந்திருக்குது, அதீஸ்ல வந்திருக்குது. இதுக்கங்கல இதை விட வேற யாருடைய என்ன சொல்ல போறீங்க? ஏன் அதில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி சக்தி இருக்குது. இம்யூனிட்டி உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி. அதனாலதான் சாணில உட்கார்ந்து சாப்பிடுங்க, சாணில உட்கார்ந்து சாப்பிடுங்க. இது ஜமாத்ல போற வேலை மட்டும் அல்ல. அவங்க மாஷா சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாங்க. அது சுண்ணத்து அல்லாஹ் பாதையில போறாங்க. அந்த சுண்ணத்து அதுல அவங்க பெனிஃபிட்ட காண்றாங்க. அதனாலதான் நம்மளோட வீடு எல்லாம் சாணில சாப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் சாணில சாப்பிடும் பொழுது கொரோனா நேரத்துல இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி நோய்க்கு போற அந்த சப்ஜெக்ட் சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாரும் ஒன்றுக்கு இருந்தவங்க யாருக்குமே கொரோனா இல்லை. இது பகிரங்கமான ரிப்போர்ட்ல வெளியில வந்த ஒருத்தருக்குமே கொரோனா இல்லை. அவங்கள பெட்ட பைத்து கொரோனா வந்தவங்களும் கொடுக்குறாங்க சோமானவர்களுக்கு. அப்ப புத்தத்தியவர்களுக்கு ஏன் இவங்களுக்கு கொரோனா வரல? அப்பதான் ஒவ்வொருத்தரையாக எடுத்து ரிசர்ச் பண்ணி உங்களை சாப்பிடுற முறை என்ன, நீங்க நிக்கிற முறை என்ன, தண்ணி குடிக்கிற முறை என்ன எல்லாம் சொல்லத்திலேயே இவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாரும் ஒரு சான்ல இருந்து 5 பேரா சாப்பிடுறோம், 6 பேரா சாப்பிடுறோம். அப்பதான் அவனுக்கு பட்டுச்சு இது இம்யூனிட்டி சக்தி டிரான்ஸ்பர் ஆகுது. சாப்பிடும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி இம்யூனிட்டி சக்தி ஏற்ற உடல் வழியாக, என்ற உமிழ் நீர் வழியாக, என்ற கை வழியாக இதனால பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது, பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது, பக்கத்தில் இருக்கிறவருக்கு போகுது. அந்த கூட்டாக சாப்பிடும் பொழுது ஒரு நோயாளி, அந்த நோயாளியுடைய அந்த நோயும் இல்லா போறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மனிதனை கண்டுட்டு வாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்றாங்க. அவரை கைய பின்னுக்கு வச்சு கூட எனக்கு வர முடியாது அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து என்னோட சாப்பிடணும், இல்லன்னா நான் சாப்பிட மாட்டோம். அவர் சொன்னாரு, என் கை வெட்டப்பட்டிருக்குது, என் கை வெட்டப்பட்டிருக்குது, அதனால எனக்கு சாப்பிட முடியாது. சொன்னாங்க, நீங்க தான் வரணும், அந்த கையோட வந்து நீங்க சாப்பிடுங்க. இந்த சஹாபாக்களை பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட அந்த அந்த ஸ்ட்ரோக். அங்க இம்யூனிட்டி சக்தி விலகப்படுத்தப்படல, ஆனா ரப்பு படைத்த அல்லாஹ் இதை சுண்ணத்தாக ஆக்கி இருக்கிறார். வீடுல பாருங்க, பாப்பா ஒரு பிளேட்டோட ஒரு இடத்துல, மகன் ஒரு பிளேட்டோட இன்னொரு இடத்துல, வைஃப பாப்பா இன்னொரு பிளேட்டோட கீழே உட்கார்ந்து கொண்டு பாருங்க, எவ்வளவு ஒரு அசிங்கமான நிலைமையில இன்னொரு புற டிவியை பார்த்து கொண்டு சாப்பாடு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள முசீபத், இதெல்லாம் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. இதனாலதான் வீட்டுக்குள்ள நோய், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் தி டிசீசஸ், விதவிதமான நோய்கள் வீடுகளுக்குள்ளாக. ஏன் முறப்பிழையா போயிடுச்சு. ஒரு இடத்துல அழகா ஒரு சாணம் போட்டு பாப்பா உம்மா தாத்தா மாறமானவங்க உட்கார்ந்து தின்னும் பொழுது ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, நானும் தம்பிக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை போயிட்டு இருக்கு. சண்டை, தாத்தாவோட சண்டை. ஏன் வீட்டுக்குள்ள இருந்து பழகல அந்த பழக்கத்தை. ஒற்றுமையாக உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமை, அதுக்குள்ளால நோய் நிவாரணி எல்லாம் வச்சிருக்கிறான். இம்யூனிட்டி சக்தி அதாவது டிரான்ஸ்பர் ஆகுது. 2 இடம், ஒன்றே தாய்ப்பால், புள்ள கிடைக்கிறது, புள்ள கிடைச்சோன்னு அந்த புள்ளைக்கு கொடுக்கிற பாலைக்கு 3 நாளைக்கு அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி சக்தியை அல்லாஹ் டிரான்ஸ்பர் பண்றாங்க அந்த புள்ளைக்குள்ள. புள்ள கிடைச்சோன்னு கண்ணாடி போட்டியில வைக்காதீங்க, ஐசியூல வைக்காதீங்க. அந்த 3 நாள் பால் கொடுக்காம தவிக்கிறான் என்று சொன்னா
உங்களோட புல்லேட்ட உங்களோட பரம்பரையில் வாழ இம்யூனிட்டி சக்தியை இல்லாமலாக்க போறான். பாதுகாக்கணும். பயங்கரமான சோதனையில மாட்டி பட்டிக்கிறோமா இல்லையா? இதனாலும் புள்ளி எடுத்து ஒரு கில்வி நோய் பால் ஒழுங்கா முதலாவது புள்ளைக்கு வாழ அந்த பால் 3 நாளைக்கு அல்லாஹ் வச்ச அற்புதமான முதல் தாயிட பரம்பரையில வந்த இம்யூனிட்டி சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை அல்லாஹ் டிரான்ஸ்பர் பண்ற அந்த புள்ளைக்குள்ள எங்க கலந்து இருக்கும் பொழுது ஒரு கோப்பையில தண்ணியா குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபில கையில கொடுக்கிறாரு. அதை குடிச்சிட்டு அடுத்த சஹாபி குடிக்கிறாரு. அதை குடிச்சிட்டு அடுத்த சஹாபி குடிக்கிறாரு. இன்னைக்கு கோப்பையில எப்படி குடிக்கிறோம்? கிளாஸ், இன்னைக்கு ஸ்பூன், இன்னைக்கு தனி கப். அது இல்லாம கோப்பையில கொடுத்தா பழைய காலம் நீக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாது டெவலப் ஆகி எவ்வளவு தூரத்துக்கு பேசி இப்பெல்லாம் கப்பதான் குடிக்கணும். கப்பல குடிச்சு அது ஒரு மருந்தையும் பணிக்கையும் கப்பல குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது இம்யூனிட்டி சக்தி டிரான்ஸ்பர் ஆகுது. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் லொஸ்ட் ஆகிட்டோம். அதுல கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாதிரி ஒவ்வொன்றா டாய்லெட்டுக்கு நாங்க போறோம். இன்னைக்கு டாய்லெட்டுக்கு போனா டாய்லெட்ல போயிட்டு உட்கார்ந்து நிறைய இன்றைக்கு டிசீசஸ், யூரின் இன்ஃபெக்ஷன், இன்றைக்கு அதாவது யூரினோட சம்பந்தப்பட்ட கிட்னியோட சம்பந்தப்பட்ட நிறைய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு நீங்க டாய்லெட் உங்களுக்கு வர தேவையாக இருக்கிறது சொல்லவான் முதலாவது டாய்லெட்டுக்கு வைக்குவாங்க. உங்களோட டாய்லெட்டை அடக்கி கொண்டு நீங்க உங்களோட வேலையை செய்யவான். காரணி நீதிபதி அவரு நீதி கொடுக்க போறாரு. ஹதீஸ்ல வந்து டாய்லெட்டுக்கு போறத யூரினை அடக்கி கொண்டு நீங்க நீதம் கொடுக்கவான உங்களோட தேவையை முடிச்சுக்குவாங்க. தொழுகிறதுக்கு வர போறீங்க, உங்களுக்கு யூரின் போகணும், மலம் கழிக்கணும், அதை அடக்கி கொண்டு நீங்க தொழவான உங்களோட தேவையை முடிச்சுட்டு வந்து நீங்க தொழுகிறது ஹதீஸ். இன்னைக்கு என்ன சொல்றான்? மலத்தை யூரினை நீங்க அடக்கிறதுனால கிட்னி ட்ரபிள் உண்டாக மிகவும் சான்ஸ் இருக்கு. யூரினை அடக்கும் பொழுது கிட்னியில போயிட்டு சுத்தி அரிசி இருக்கக்கூடிய அந்த யூரின் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான மணல் இருக்குது. அது எங்களை கண்ணுக்கு விளங்காது. அது மைக்ரோஸ்கோப்பால அந்த மணல் படர்ந்து கிட்னியில ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால அது ஸ்டோனா கல்லாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கு எவ்வளவு டிஃபரெண்டான டிசீசஸ் அதோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வார யூரினை நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனால எங்களுக்கு யூரின் ட்ரபிள்ஸ் உண்டாகும். கால்படர்ல அங்க பிரச்சனை உண்டாகிறதுக்கு அதனால அவசரமாக போயிட்டு நீங்க உங்களோட சிறுநீரை கழிச்சிடுங்க. அன்னைக்கு சமுதாயத்துல சொன்னாங்க, இன்னைக்கு அதை ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. அடக்கிறதுனால இன்னைக்கு பிரச்சனைகள் உண்டாகும். யூரின்ல போயிட்டு கழிக்க போனீங்க அதிகமாக நாட்டை பொறுத்தவரையில 51% அடிப்படையில 51 உயரத்தில் தாண்டி போகுது நோயாளிகளுடைய விகிதாசாரம். வாலிபர்களுக்கு மூட்டு வலி, வாலிபர்களுக்கு மசல் வலி, வாலிபர்களுக்கு இன்னைக்கு அந்த காலத்துல இல்லாத நோய்கள் எல்லாம். காரணம் என்ன? எங்களோட யூரினை பாஸ் பண்றது, மலத்தை பாஸ் பண்றது கொமாட்டு அல்ல, எங்களோட வயிறு அமைக்கப்படுறது இல்லை. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரினுக்கு போனாங்கண்டா, மலம் அதாவது சிறுநீர் கழிக்க போனாங்கண்டா இடது பக்கத்துக்கு கொஞ்சம் மலையுவாங்க. இது ஹதீஸ்ல வந்து இருக்குது. இடது பக்கத்துக்கு வளையுவாங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது. என்ன காரணம்? இடது பக்கத்துக்கு வளையறதுக்கு காரணம் என்ன? இப்ப ரிசர்ச் பண்றாங்க. ஏன்னா பாடி அனாட்டமி இருக்குது. அனாட்டமி இருக்கிறது தானே தனியாக என்னோட ஸ்பெஷலான 12 ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் இல்ல, மிக முக்கியமான ஆர்கன்ஸ் தான் என்னோட கிட்னி. இப்ப அனாட்டமிய பாடியுடைய ஹியூமன் பாடி அனாட்டமி என்று பாத்தீங்கன்னா அதுல வந்து கிட்னி வலது பக்க கிட்னி பணியவும் இடது பக்க கிட்னி மேலே நீக்குது. சாதாரணமான முறையில இந்த மாதிரி இருக்குது. இடது பக்க கிட்னி மேல, வலது பக்க கிட்னி கீழே, இப்படித்தான் இருக்குது. நீங்க எந்த பொடி எடுத்தாலும் மனிதனுடைய இதுதான் இந்த கிட்னி இருக்கிற சிஸ்டம். அது பொடியுடைய எல்லா விதமான அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அற்புதமான ஏற்பாடு. தனியான ஒரு பாடம் ஹியூமன் பாடி அனாட்டமி, அதுல அதுதான் வச்சிருக்கிற ஒரு முறை உண்டு. இப்ப இடது பக்கத்துக்கு போயிட்டு சாஞ்சி யூரின் போறதுக்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் அவன் யூரின் வருது, அவன் இடது பக்கத்துக்கு சாயும் பொழுது இந்த வலது இடது பக்கத்தில் இருக்கிற உயர்ந்த இருக்கிற கிட்னி அப்படி பணிய ஆரம்பிச்சு 2 கிட்னியும் ஒரே நேரத்தில் வருது. லேசா இவங்க யூரின் பார்ப்பாங்க.
இது இன்னைக்கு சொல்ற சயின்ஸ் 1400 வருஷங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டின முறை நீங்க சாதாரணமான யூரின் போவதில கூட உங்களோட முறைக்கு எடுத்தாலும் இருக்கும். இப்ப அவன்ல பேசுறோன்னே நிறைய தான் உட்காரோம். இப்ப உள்ளுக்கு யூரின் கலன்ஸா இருக்குது, பூர்த்தியா வரதில்லை, மலம் பூர்த்தியா. இப்ப வயிற்றுக்குள்ள எப்ப அந்த மலம் இருக்குமோ நோயை உண்டாகும், விதவிதமான டிசீசஸ்களுக்கு போக ஆரம்பிப்பார். இப்ப வாலிபர்கள் கூட சின்ன பிள்ளைகள் கூட. ஏன் அது காரணம்? எங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த விடயங்கள் வெளியில வராமல் இருக்கிறது தான். கண்ணியமான பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான முறையில காட்டி தந்த அந்த வாழ்க்கை தண்ணி குடிக்கிறது. இன்னைக்கு பாருங்க, தண்ணி குடிக்கிறத கூட எவ்வளவு அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னால குடிக்காதீங்க, சாப்பாட்டுக்கு பின்னால குடிக்காதீங்க, சாப்பாட்டுக்கு இடையில குடிக்காதீங்க, டைஜஸ்ட் பிரச்சனை உண்டாகும். சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 20 நிமிஷத்துக்கு முன்னால குடிங்க, சாப்பிட்டு 20 நிமிஷத்துல குடிங்க, சாப்பிடுறதுக்கு மத்தியில தண்ணியை பாவிக்க வாழும். ஸல்லல்லாஹு தண்ணி பாவிக்கிறதுக்கு எங்கேயுமே எங்களுக்கு ஹதீஸ்கள் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொன்னா குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க. அது அதிகமாக ஈச்ச பழத்தோட சம்பந்தப்பட்டது. ஈச்ச பழத்தை சாப்பிடுறது, ஏன்னா ஈச்ச பழம் தான் ஒரு விசேஷமான சாப்பாடாக இருந்துச்சாங்க. ஒரு ஈச்ச பழத்தை தின்னுட்டு ஒரு கவலம் வயிற்றுல போயிடுச்சு, அயன் சக்தி அல்லாஹ் அந்த ஈச்ச பழத்துல இருக்கிறார். பேரிச்ச பழம் அதுவும் சுன்னத்து. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த வீட்டுல பேரிச்சம் பழம் இல்லையோ அந்த வீடு வறுமையுடைய வீடு சொல்லப்பட்டது. பேரிச்சம் பழம் இல்லாத வீடு வறுமையுடைய வீடு. ஏன்? அதனுடைய சக்தி, அதனுடைய எனர்ஜி. இப்ப பார்த்துட்டு அந்த பேரிச்ச பழத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து இப்ப அதை ஆர்டிபிஷியலா உருவாக்க வாங்கலாம். இது சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால எக்ஸ்பி லெவல கூட்டும். வயிற்றுல குழந்தை இருக்கிற நேரத்துல அந்த ஈச்ச பழத்தை கொடுத்தாலும் சுண்ணத்து. அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரத்தை ஆட்டுங்க, ஈச்சப்பழம் மரத்தை ஆட்டுங்க, விழுதுல எடுத்து சாப்பிடுங்க. உங்களோட நார்மல் டெலிவரி எச்பி லெவல், ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிச்சு கொண்டே போகும். எச்பி லெவல் அதிகரிக்கும். ஒரு பிரெக்னன்சி டெலிவரியுடைய நேரத்துல முக்கியமான மெடிக்கல் சயின்ஸ் சொல்றது என்னன்னா எச்பியை பத்தி பேசுவாங்க. அதுக்குதான் 24 தலைப்பு நினைப்பாங்க. 8வது மாசம் பிந்துற நேரத்திலிருந்து நீங்க ஈச்ச பழத்தை கொடுக்க ஆரம்பிங்க. பேரிச்ச பழத்தோட மனைவிக்கு கொடுங்க, தாய்க்கு கொடுங்க. உங்களோட பிரெக்னன்சியா இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நீங்க கொடுங்க. உள்ளுக்கால அந்த அயன் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்பயுமே அந்த சஹாபாக்கள வாழ்க்கையிலே, ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடுன்னா அது ஈச்ச பழம், பேரிச்ச பழமா தான் தெரிஞ்சு. அதுல இருக்கிற சக்தி. நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க, மேல் டயர்டா இருக்குது, ஒரு 3 ஈச்ச பழத்தை சாப்பிடுங்க, பேரிச்ச பழத்தை சாப்பாடு தண்ணியை குடிங்க. சுகர் பேஷண்ட் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு பேரிச்ச பழம் தின்னாலும் சொல்லி பயன்படுத்தாட்டுவாங்க. அது என்ன, பானியோட மிக்ஸ் பண்ணின ஆர்டிபிஷியல் அந்த டேஸ்ட் தான். அது கூடாது, அதுல பானி இருக்குது, அதுல ஆர்டிபிஷியல் அந்த அதாவது இனிப்பு தன்மைகள் இருக்குது. காஞ்ச ஈச்ச பழம் அந்த ஈச்ச பழம் எனர்ஜியை கூடும். திருமணம் முடிச்சவங்க வாலிபர்கள் காஞ்ச ஈச்ச பழத்தை சாப்பிடுங்க. அது உங்களோட உடம்புடைய அந்த ஆன்ம சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த பழத்திலேயே அவ்வளவு அல்லாஹ் ஒரு சக்தியை வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நோக்கு பிறந்த நேரத்திலேயும் தண்ணியே பார்த்து கொண்டீங்க, எங்கடா தண்ணி எடுத்து குடிச்சாச்சு. இந்த பழம் எல்லாம் தின்ற சும்மா ஒரு போட்டு கழிச்சு வீட்டுதான். அதனாலதான் இன்றைக்கு எங்க உடம்பெல்லாம் பலகீனமா போயிட்டு இனமான அன்பார்ந்த சோதனை அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிங்க. அதுக்கு அஸ்வதே இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த ஈச்ச பழம் அந்த தண்ணி கனியமான அன்பார்ந்த சோதனை தண்ணியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு முதலம் முடிஞ்சிட்டு போகுது. கனியமான அன்பார்ந்த சோதனை தண்ணியுடைய விஷயத்துல மிச்சமே கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தந்த பெரிய ஒரு முதலத்தான் தண்ணி. மரத்தண்ணி மிகவும் முக்கியமான ஒரு தண்ணி. ஜம்சம் தண்ணியை அடிக்கிறது உலகத்துல வேற தண்ணி கிடையாது. ஜம்சம் தண்ணியை யாரு கண்டினியூவாக குடிப்பாங்களோ கன்சுமேஷன் மலச்சிக்கல் ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. அல்லாத அற்புதமான முதல்வர் கன்சுமேஷனுக்கு இப்ப கட்டட பாதிக்கிறான், தொலைக்க பாதிக்கிறான், பின்னால கட்டட போடுறான். இதை மலச்சிக்கல்களுக்கு இதெல்லாம் போட்டா எல்லாம் ஆர்டிபிஷியல் தான். அப்பப்ப தொழிலாளர் கிடைக்காது. 7
முடியலண்டா ஜம்சம் தண்ணியை கண்டினியூவா பாவிக்கிறதுக்கு ஒரு முறையை கையாளுங்க. அல்லாஹ் அந்த வழியை. அப்படி இல்லையா பாவத்துள்ளான தண்ணி மலத்தண்ணி. மலத்தண்ணிய குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சுத்தமான தண்ணீர். அப்படியும் இல்லையா ஒரு மண் முட்டியை வாங்கி வைங்க. உடலுக்கு எங்களோட உடல் மண், இந்த மண்ணுக்கு மிகவும் சித்தரிக்கக்கூடியதான் அந்த மண் முட்டி. அதுக்கு தண்ணியை ஊட்டுங்க, அதை பாவீங்க, அந்த மண் முட்டியை பாவீங்க. அல்லாஹ் அந்த H2O ஒரு பியூரான வாட்டர் H2O அதுல அந்த எனர்ஜியை வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாம குடிக்கக்கூடிய தண்ணிகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்குது. எல்லா விதமான நோய்கள், அது சம்பந்தமான தனியான சப்ஜெக்ட்கள். இதன் குடிக்கத்திலே நின்று கொண்டு குடிச்சீங்கன்னா அதீத தடை வந்திருக்குது. நின்று கொண்டு குடிக்காதீங்க, இடது கையால குடிக்காதீங்க. என்ன டிஃபரன்ஸ்? நின்று கொண்டு குடிச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய அற்புதமான ஏற்பாடு. உங்களோட மூட்டு வலிக்கும், உங்களோட மூட்டிலே கீழே இருக்கக்கூடிய மசல் வலிக்கும். அதிகமாக வாலிபர்கள் சரியா மூட்டு வலிக்கிறது. ரோட்ல காட்டுல எங்க நின்று கொண்டுதான் தண்ணி அடிக்கிறாங்க. குந்தி உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வெட்கல். குந்தி தண்ணிய குடிங்க. ஒருத்தன் பார்த்துட்டு வந்து ஐயோமே இந்த வசூல பண்ணு அதனோட அப்பே மருத்துவமான அப்படி எழுதியணும் அதுல போனப்பட்ட அப்படி மிகுந்த மாதிரி வந்தவன் ஐயே இதுல கொண்டு முகத்து அவனா இந்த வித்தியில வைத்திய வரும் සයන්ස් විද්‍යාවෙන් අපිට තේරුම් කරලා දීලා තියෙනවා ඉතින් කොන නිසා අපේ ධනිත අපිට රිසල්ට් පටන් ගනි. එතකොට අපේ තියෙන මසල්ස් ඔක්කොම රිසල්ට් පටන් ගනි. ඒකට හේතුව වෙන්න කෙලින්ම වතුර ඇවිල්ලා අපේ බල ඇතුළට යන්න ඕනේ වතුර. එහෙම ගිහලා ඊට පස්සේ ඒ නිසා අපේ ධනිස් වලට ප්‍රශ්නයක් ඇති වෙන්න වෙයි කියලා වෛද්‍ය ශාස්ත්‍රයෙන් කියලා තියෙනවා. අප හිතන විදිහට අවුරුදු 1500 පෙර අපේ නබිතුමාන් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාන්ට අපේ අල්ලාහ් පැහැදිලි කරලා දීලා ඉන්නේ එහෙම මොන්න එපා කියලා. ඒ නිසා එහෙම මොන නිසා මේ වගේ විපා கூட்டி வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் தேவையில்ல. என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன கேட்கலாம் ராவுல ஐடி ஆகுறீங்க ஐயோகத்தை வேணுமா அப்படின்னு வேணுமா ஆகட்டே இல்லை ஒவ்வொரு கேட்கிறான். எங்களை பார்த்து நாங்களும் மௌனமாக இருந்தா அவன் கேட்கறதுக்கு ஒன்றுமில்லை. மூத் மாவாக மம்முகே தமாய் என்ன உணவதேன்னு எக்கமாவகே தமாய் அப்படி ஒப்பமரா கரிமானன்பான சகோதரரை உட்கார்ந்து குடிக்கிறதுனால எங்களோட இன்னைக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு. வாலிபரே நின்று தண்ணி குடிக்காதீங்க. நிறைய நோய்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இடது கையால குடிக்கவான எனக்கு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் கான்சியஸ் அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் செட்டப்ஸ் இருக்குது. இது மூளையோட சம்பந்தப்படுது. ஒரு சமமான பார்வையை நாங்க பார்க்கறதுலயே அதனால எங்களோட உடல்ல எஃபெக்ட் உண்டாகுது. எங்களோட சுரக்கக்கூடிய கெமிக்கல்கள் இருக்குது. டொபமைன் எல்லாம் வந்து அது உடல்ல மாற்றத்தை உண்டாகும். அதே மாதிரி ஹராமான பார்வை ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதை குறைக்கும். மூளையில டென்ஷன் குறையும், ஆக்சிஜன் குறைஞ்சா. அல்லாஹ் அக்பர். தடை செய்யப்பட்டதுல ஈடுபடாதீங்க. நீங்க பிசிக்கலி உங்களோட கொடி வந்து பிரச்சனையா ஆகும். அதே மாதிரிதான் நாங்க வலது கையால குடிக்கிறதுல என்னோட வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்ததும் என்னோட விசேஷமான என்னோட மூளையோடு சம்பந்தப்படக்கூடிய ஞாபகத்துக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று, ஒரு சக்தி ஒன்று, ஒரு எனர்ஜி ஒன்று உண்டாகுது. அதே நாங்க இடது கைக்கு அதை எடுக்கும் பொழுது அதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. இவருடைய அன்றாட பிசிக்கல் அந்த அட்டிடியூட் எல்லாம் சேஞ்சஸ் உண்டாகும். அதிகமா இடது கையை பாவிக்கிறவங்க அந்த நிலைமையை பாருங்க, சோர்வாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களோட திருப்தி நடக்க மாட்டாங்க. அதிகமா நோட் பண்ணி பாருங்க. இடது கை பழக்கம் எழுதுறது, இடது கை பழக்கம் எழுதுறது உள்ளவங்க நல்ல டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதை மாற்ற போனா சைக்காலஜிக்கலி அஃபெக்ட், அது சரியான நீளமான பாடங்கள். இப்ப தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, இதனால அந்த எடுக்கக்கூடிய நேரத்துல மென்டலி எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று உண்டாகும். சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் உண்டாகும், கூடிய பாதிக்கும். கனியமான அன்பான சொல்லு வலது கையால சாப்பிட கனியமான சகோதரர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றாட வாழ்க்கையில மாடர்ன் சயின்ஸ் சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ் தனியான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. நிறைய உலமாக்கள் கிதாபல் எழுதியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எடுங்க, ஆங்கிலத்தில் இருக்குது, படிங்க. அந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில் நான் கொண்டு வரோம். வீடுகள்ல பெண்கள் சொல்லுங்க, வாலிபர் பெண்கள், சின்ன பிள்ளைகளுக்கு இருந்து
இந்த நல்ல பழக்கங்கள் சுண்ணத்தான பழக்கங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் உருவாக்கமாக இருந்தா பெரிய மாற்றம் உண்டாகும். இது ரிசர்ச் பேஸ் அல்ல, சுன்னா ரிசர்ச் பேஸ் அல்ல. நல்ல நாள் வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு வாழ்க்கை எடுத்து எங்களுக்கு நடக்கிறது அது ஈடேற்றல், அது ரிசர்ச் வச்சு நாங்க செய்யல சுன்னத். ஆனா உலகம் தேவை, அதான் பார்க்கிறோம். அதாவது ஹிஜாமா சுன்னத், ஹிஜாமா சுன்னத். இதை பிரபலியப்படுத்தினான் யார்? யஹூதியர். எல்லா வாரவங்க எல்லாருக்கும் ஹிஜாமா செய்ய வைத்தான். அதுக்கு பின்னால அவங்க எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆகிருச்சு. சோ ஹிஜாமா அது வந்து ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அல்ல, அது எஃபெக்ட உண்டாகிக்குது அப்படின்னு சொல்லி அதை கலக்கினான். ஏனென்றால் அதனுடைய முறை பெரியா செய்திருக்கு. ஹிஜாமா செய்யறதுக்கு முறை சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய முறை முழுக்க ஹதீஸ் இருக்குது. அதனுடைய எப்படி பிராக்டிகலா செய்யணுங்கிற முழு தெளிவும் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா செஞ்சு முஸ்லீம்கள உள்ளத்திலிருந்து இதை இல்லாமலாக்குறதுக்கு விதவிதமான ரிசர்ச் செஞ்சு கொண்டு வருவான். அது ஒன்றுமே தேவையில்லை. நான் சொன்னேன் என்னண்டா, இந்த இது பெனிஃபிட் ஒரு சைட காட்டு இருக்கிறான். அவன் நாளைக்கு இதை மாத்தி காட்டுவான். ஒரு பிரச்சனை எங்களுக்கு. நாங்க முழு உறுதியோட இமானோட இருக்கிறோம். சுண்ணாவா எடுத்து நடக்கிறோம். நாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆசிரத்தில எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். கண்ணியமான சொல்ல அந்த நீயத்தோட அந்த நம்பிக்கையோட எடுத்து நடக்கும் பொழுது 100 ஷஹீத்களுடைய நன்மை கிடைக்கும். ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கிறது 100 ஷஹீத்களுடைய நன்மை கிடைக்கும். அந்த நிலைமைக்கு என்ன நிலைமைகளை நாம் உருவாக்குவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை கபூல் செய்து கொள்வானா. அந்த நிலைமைகளை சீராக்கி தந்தருவாயா. ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த உள்ளங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை போட்டு வருவாயா. இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை உண்டாக்கிடுவாயா. இந்த பெரியவர்கள், வாலிபர்கள், வாலிபர பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளங்களையும் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு அன்பை உண்டாக்கிடுவாயா. சுன்னத்துகளை தேடி தேடி அமல் செய்ய முடியாது ஆக்கிடுவாயா. சுன்னத்துடைய அமல் வாழ்க்கையில வெற்றி, இன்றைய ஆசிரத்திலே வெற்றி எங்களுக்கு விளங்க வைப்பாயா. எல்லா நிலையிலும் உள்ளத்துல உன்னுடைய அன்பு, உன்னுடைய முஹப்பத், உன்னுடைய நெருக்கம் அதுக்கு அடிப்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நீ குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாய். இன் துதீஉ தஹ்தது, உங்களுடைய நபிக்கு நீங்க வழிபட்டால் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக நீயே சொல்லியிருக்கிறாய். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வெறுமனே வாயால மட்டும் பேசிட்டு வாயால மட்டும் புகழ் பாடிட்டு போகக்கூடியவர்களாக இல்லாமல் முழுமையான முறையில அந்த வாழ்க்கையை நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் மாற்றி வைப்பாயா. அதன் மூலமாக நீ உலகத்தில் தரக்கூடிய நன்மைகள், ஆசிரத்தில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் குறைவிட்டு தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் உதவி செஞ்சு அருள்வாயா. உள்ளங்கள் எவ்வளவு தேவைகள் இருக்குது யா அல்லாஹ், ஹாஜத்கள் இருக்குது யா அல்லாஹ், ஆசைகள் இருக்குது யா அல்லாஹ், அனைத்திலும் ஹலாலானவைகளை எங்களுக்கு நிறைவேற்றிட்டாயா அல்லாஹ். எப்ப உன்னிடத்துல கையை உயர்த்தி நாங்க ஹலாலான விஷயங்களை கேட்டாலும் அதை கபூல் செஞ்சிருயா அல்லாஹ். ஈமாவுடைய வாழ்ந்து ஈமாவுடைய மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும்